மா மா அம்மா வந்துட்டேன்டி செல்லம், வந்துட்டேன்டி. அம்மா காண சொல்லிட்டு அழுதிங்களா? மா அழுது இருக்குமா குழந்தை? சரி சரி, அழக்கூடாது. அம்மா வந்துட்டேன்ல, கொஞ்சம் 2 நாள் விட்டுட்டு போயிட்டேன், திரும்ப அழைச்சி போச்சு. இந்த பெரிய பொண்ணுக்கிட்டே கீதா கிட்டே சொல்லிட்டு போனேன். குழந்தை கரெக்டாக அந்த தண்ணிலாம் வேண்டி வைக்கலாம் போடுங்கன்னா என்ன பண்ணாலும் தெரியல. நடியம்மா, இப்போதான் உங்களுக்கு அண்ணன் வீட்டில் விருந்து முடிஞ்சுதா? யார் இது? கோமதிக்கோட மாமியாரா? வாங்க அத்தை, வாங்க அத்தை. எப்போ வந்தீங்க? கவனிக்கவே இல்லையா நான் உங்களை? காலையிலே வந்துட்டேன். வந்து பார்த்தா ஒருத்தையும் ஆளை காணோம், வீடு பூட்டி இருக்குது. இந்த மாடு மட்டும் அம்மா அம்மா கத்தினு கிடக்குது. எங்கே தாண்டி போயிட்டீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்குது. அண்ணன் வீட்டு வாங்க விருந்து இப்போ தான் முடிஞ்சுதான்னு கேட்டது. திரும்ப எங்கே போயிட்டு வந்தீங்க கேட்பேன். அதான் அத்தை, அதான் உங்களுக்கே தெரியும் நினச்சேன் நானே. அக்கா சொல்லலையா உங்ககிட்ட அண்ணன் விருந்து கூப்பிட்டாங்கன்னு? அது தெரியும் எனக்கு. அப்புறம் வேற நாங்கள் எங்கே போயிட்டு வரா? விருந்துக்கு காலையில் போனோமா, நம்ம அதில் சாப்பிட்டோமா, எங்கள் வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல் 2 நாளாக தங்கிட்டு வருவீங்க? இந்த கேள்வியெல்லாம் அவங்க மருமக கிட்ட கேட்க வேண்டியதுன்னு என்கிட்ட வந்து கேட்டு தெரியல. நம்மளை பார்த்தா இழுத்து வச்சுன்னா தெரியும் பொழுது. அது பார்த்தேன், எங்கள் அம்மா வேற விடவே இல்லை. எங்கள் அண்ணன் அண்ணிலாம் சேர்ந்து வேற 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு ஒரே அமக்கலாம். வந்த உடனே கிளம்புறீங்க, ஒரு அம்மா வீட்டில் வந்து 2 நாள் கூட தங்கிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட்டாங்க. அதனால தான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்துட்டோம். அது கூட நாங்கள் நேற்று கிளம்பும் போதே மதியானம் 11 மணி ஆயிடுச்சு. இப்போ 4 மணிக்கெலாம் வந்துட்டுமே. இனி உங்கள் மாமியார் கூட கூட்டின்னு போயிட்டியா? ஆமாம், அவங்கள மட்டும் தனியாக எப்படி விட்டுட்டு போகிறது? அப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, சமைச்சாங்களா இல்லையான்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கணும். அது கூட கையோட கூட்டின்னு போயிட்டேன். மாடை மட்டும் விட்டுட்டு போயிருக்கீங்க. அது பாட்டுன்னு கத்தி கிடக்குது, பசியில் தண்ணி வைக்க கூட ஆள் கிடையாது. பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போனேத்த, அவங்க வைக்கல. வச்சிருக்கா பிறகு மொத்தத்தை கீழே கொட்டிட்டு அழுதுன்னு கத்தின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கனி தண்ணி வச்சேன், கொஞ்சம் வைக்க புள்ளி பிடிங்கி போட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டது. அச்சோ, கனி தண்ணி கீழே ஊற்றிட்டியம்மா. ஆண்டி செல்லம், அம்மா மேலே கோவமா விட்டுட்டு போயிட்டேனே. நீ வந்துட்டா எங்கள் வீட்டு ராணிங்க காணா? ஆட்டோக்கு காசு கொடுத்துருக்காங்க, வந்துருக்காங்க. வீட்டுக்கு வரத்துக்கு மனசே வராது அவளுக்கு. நான் தான் மாடு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஓடியே வந்துட்டு ஆட்டோ விட்டு. காலையில இருந்து மாடு கத்தின்னு இருக்கு, அதுக்கு தண்ணி ஏதாவது போய் அதை வைக்காத. மாடை விட்டு 2 நாள் எப்படி தான் ஊர்ல இருந்துட்டு வரீங்களோ தெரியலையே. என்ன பண்றது, அண்ணனை கூப்பிட்டுனே இருந்தாரு. எத்தனை நாள் தான் வர முடியாது சொல்லி நிற்க முடியா? அதனால தான் சரி பெரிய பொண்ணை பார்த்துப்பா சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு வந்தேன். இது மாதிரி அமக்கலம் பண்ணின்னு இருக்கோம், கத்தின்னு இருக்கோம், சாப்பிடாம இருக்கோம், யோசிக்கவே இல்லை. அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தாண்டி. வீட்டில் ஆளுங்க இல்லைன்னா கத்தை தான் செய்யும். நம்ம தான் போனோமா வந்தோமா இருக்கோம், எங்கே போனாலும் வந்துடணும் சாயங்காலத்துக்குள்ளே. வீட்டில் நைட்டு எல்லாம் அதுங்க கத்தின்னு தான் இருக்குங்க நம்ம வீட்டில் ஆள் இல்லைன்னா. ஆமாம், இனிமேல் எங்கே போனாலும் வந்துடணும் உடனே. சரி சாப்பிட்டு இருந்தால் கொடுக்கு. சரி தான். வாமா எப்படி புள்ள மாதிரி பின்னாடியே வாலாட்டின்னு போது பார். ஐயோ, இவங்க வெயில நின்றுக்காங்களே. என்னத்த சாப்பிட்டீங்களா? வாடேம்மா, வா. இப்போ வீட்டுக்கு வழி தெரிஞ்சதோ? என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க? எங்கே போனால் நம்ம வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அது எப்படி வீட்டுக்கு வழி தெரியாமல் போயிடா? இல்லை அண்ணன் வீட்டுக்கு போனோன்னா சொந்த வீட்டை மறந்துட்டியோன்னு எதுன்னு நினச்சேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். உங்கள் மாமா சாப்பிட வந்து கொடுத்தாரு மதியானம், சாப்பிட்டோம். ஐயோ, ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டீங்களா? எதுக்கத்த ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டீங்க? நாங்கள் 2 பேர் தானே, எங்களுக்கு என்ன செய்யறது? அதான் அவர் ஹோட்டலே வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி எதனா பண்ணி சொல்லிட்டு தான் மட கிளம்பி வந்துன்னு இருக்கேன். வாங்க பிரியாணி போட்டு தரேன், சாப்பிடுங்க. ஏண்டியா விருந்துக்கு போயிட்டு அங்கேருந்து மிச்சம் மிதியில் எடுத்துன்னு வந்திருக்கியா? நான் வேணாம் தான் சொன்னேன். எங்கள் அண்ணன் அண்ணி இருந்தால் எடுத்துன்னு போய் கொடுத்து அமைச்சிருக்காங்க. சரி இப்போ வேணாம், சாப்பிட்டதே திம்முன்னு இருக்குது, எடுத்து வை. அப்புறமா நைட்டுக்கா சூட வச்சு சாப்பிடலாம். திம்முன்னு இருக்குதா? சரி காஃபி போட்டு தட்டுமே. காஃபிலாம் சூடாக போடு, சக்கரை அதிகமாக போடு. மாமா எங்கத்த? மாமா டீ குடிக்கிறதா கடைக்கு போயிருக்கிறாரு. வழியில் பார்க்கலையா அவரை? உன்னை கவனிக்கவே இல்லத்த. பசங்க தான் பால் வாங்கிட்டு சொல்லணும். ஏடியா பால்லாம் இருக்குதுடி, காஃபி போட்டால் போடு. வந்ததான் பால் வாங்கி காசி வச்சிருக்கேன். கொஞ்சம் காய் போட்டு குடிச்சா மீதி பால் இருக்குது. பத்தலாம் அப்புறமா சாயங்காலம் வாங்கிக்கலாம். 4 மணிக்கா? பால் இப்போதைக்கு இருக்குதா காய் போட்டுக்க? சரி கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் போட்டு வேண்டியதான். இதே பால் பத்தலனா டீ போட்டுக்கிறேன். டீனா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. காஃபினா தான் கொஞ்சம் திக்காக குடிக்கணும். டீ போட்டு போய் தண்ணி ஊற்றி. அப்படியே டீயை குடிக்கிறீங்களா? காஃபி வேணாவா? வேணாம், டீயை போடு. பசங்க எங்கடி? அதான் நாங்களாம் ஆட்டோவில் வந்துட்டோம். நானும் ராதிகா அவங்க மாமியார்லாம். பசங்களாம் வந்து அவர் கூட வண்டியில் வந்துங்க. அவனை தெரியும் 2 பேர் வந்தாங்களே. இந்த கல்யாணத்துக்கு தேங்காய் ஆர்டர் கொடுத்துருந்தாங்களா? இன்னொருத்தர் வந்து போடலாம் சொல்லிட்டு கேட்டாங்க. சீக்கிரமாக சொல்லிட்டு தானே அவனை? ஆமாம் அதுக்கு தான் சீக்கிரமாக வந்து இருக்காரு. நான் கூட சாயங்காலமாக ஒரு 5 மணிக்கு மேலே கிளம்புன்னு இருந்தோம். அவர் தான் தேங்காய் ஆர்டர் வந்துக்குது, திரும்பி மண்டபத்தில் கொடுக்கணும் சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. வந்துன்னு இருக்காரு. ஏன் நீங்கள் பொறுமையாக வந்திருக்கல இன்னும்? ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க? போன இடம் வந்த இடம். போனோமா வந்தோமா வேலையை முடிச்சோமா நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம், நமக்கு வேலை இருக்குது அதெல்லாம் கிடையாது. போனால் அப்படியே உட்காந்துக்கோ அங்கே அண்ணன் வீட்லேயே. அதான் வந்துட்டுல ஏற்ற சும்மா கத்தி நிற்கிங்க. ஆமாண்டியா, பெரியவங்க என்ன நல்லது கிட்ட சொன்னாங்கன்னா கத்துற மாதிரி தான் தெரியும். சரி அமைதியாக உட்காருங்க, டீ போட்டு எடுத்துன்னு வரேன். இவங்களை ஒன்று அப்படி கேட்கக்கூடாது. அப்படியே சண்டை போடுறீங்க, ஏன் கத்துறீங்கன்னு வாங்க. எதுவும் கேட்காம அப்படியே உட்காந்து போகுது மண்ணு மாதிரி. முகத்து நாள் இருக்கும்போது தான் தேங்காய் ஆர்டர்லாம் வரும். அப்போ 4 காசு பார்க்க முடியும். அப்போ போய் அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துருவாங்க மொத்த பேரும். நான் அவனையே சீக்கிரம் காலையில் அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அது இல்லாமல் அவனே சேர்த்து உட்கார வச்சிங்கன்னா காசு எப்படி பார்க்கறது? இப்போ அது வாங்கணும் இது வாங்கணும், பசங்க ஃபீஸ் கட்டணும்னா என்ன கடை வாங்கி தான் செய்யணும் எல்லாத்தையும். அப்புறம் காட்டுள்ள போதே தூட்டிக்கொண்டு எதுக்கு சொல்லியிருக்காங்க? அந்த நேரம் வரும்போது அந்தந்த வேலையை முடிச்சிக்கணும். முகத்து நாள் அதுவும் அங்கே போய் உட்காந்துட்டு வரா. இங்கே வந்து கேட்டு நடக்கிறாங்க எல்லாரும், தேங்காய் ஆர்டர் கொடுத்தோம் இன்னும் வரலன்னு. இந்த மாதிரி பண்ணால் 4 பேர் திரும்ப எப்படி நம்மளுக்கு தேங்காய் ஆர்டர் கொடுப்பாங்க? இப்படிதான் பேரை கெடுத்துக்கிறது. பிரியாணி நல்லா ருசியாக இருந்தது. நைட்டுக்கு சுட வச்சு சாப்பிடலாம். ரமணி எப்போ வந்தா? ரமணி எப்போ வந்த? வாச்சல தையே, விருந்துக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து கூட வாசல் வந்துட்டிங்களா? எங்கேயும் நாங்கள் போனோம் வந்தோம், ஒரு நாள் போனதே தெரியல.
அங்கே வேற கோமதியோட அண்ணன் விடவே இல்லை, இருந்து சாப்பிட்டு போங்கன்னு ஒரே அமக்கலாம். சரி இருந்துட்டா போனதை போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். சாப்பிட்டு மிச்சம் மீதி அந்த பிரியாணிலாம் வேறு குத்தமிச்சாங்க, அதெல்லாம் எடுத்து வந்துருக்குறோம். நைட்டுக்கு சூட வச்சு சாப்பிட்லான்னு. நீ எப்போ அந்த ஊரில் இருந்த? அது நான் காலையில் தான் வந்தேன். வந்து பார்த்தா வீட்டில் ஆளே காணோம், வந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். இந்த மாதிரி 2 நாள் அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி விடு, என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறாங்க, மாதமாக போகிறாங்க. ஆமாம், அதனால தான் கம்முன்னு இருக்கேன். சரி கமலா எப்படி இருக்கா? கமலா நல்லா தான் இருக்கா. சரி உட்காரு. இந்த தூக்கு வச்சு நிற்க முடியல. ஏடி ராதிகா, இந்த தூக்கு சட்டி வந்து வாங்கிப்போ. அவ எங்கே இருக்கா? மாடேட்டுன்னு போயிருக்கா. கதவு கூட திறக்கல. என்னவா மாடு தான் ஒரே அமக்கலம் பண்ணி இருந்தது, கத்தி வந்தது, அதுக்கு தண்ணி கட்டுறதுக்கு போயிருக்கிறா. மாடு இருந்தாலே இதுதான், வீட்டில் ஒரு ஆள் இருந்துமே இருக்கணும். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் மாடுன்னு சொன்னால் கேட்கல. பெரிய பொண்ணை பார்த்துப்பா, நீ வான்னு வீட்டுன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் கத்தி இருந்தா நான் தெரியல. நைட்டெல்லாம் கத்தி தான் இருந்திருக்கோம். காலை நான் வந்ததுலேருந்து பார்த்தா கத்தி தான் இருந்தது. தண்ணி வச்சு கொஞ்சம் விற்கலாம் போட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டுது, கத்திட்டே தான் இருந்தது. அதான் ராதிகா வந்தோடனே சொல்லுது, என்னை விட்டுட்டு எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டின்னு போயிருக்கா தண்ணி கட்டுறதுக்கு. புள்ள மாதிரி வளர்த்துட்டோமா, அதை இருக்க மாட்டுது. சரி ஓகே வரட்டும். கோமதி அண்ணன் வீட்டில் நல்லா கவனிச்சாங்களா? அவங்களாம் எப்பயுமே தங்கமானவங்க தானே, நல்லா தான் கவனிச்சாங்க. என் வீட்டில் இருக்கிற பற்றிய ஒத்தியே அவளுக்கு தான் வாயில் வாசம் சரியில்லாமல் அப்படின்னு வந்தாங்க. இந்த ராதிகா எப்பப்பா இப்படி தான் பண்ணுறான். என் அண்ணன் வீட்டுக்கு போனால் அமைதியாக இருக்க முடியாதாம அவ்வளோ என்ன இப்போ அவளுக்கு? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தானே. அந்த நகை பிரச்சனை தான் 5 சவரம் போட வேண்டியதில்ல, அதுக்காக தான் ஆடினு இருந்தா. என்னதான் சொன்னாங்க அண்ணா கடைசியில்? இவளுக்கு பயந்து கடனை உடனே வாங்கி 5 சவரம் 5 சவரம்னா போட்டு கையில் குத்தே அமிச்சிட்டான். பரவாயில்லையே, எப்படி செஞ்சு 5 சவரனுக்கு 5 சவரம் செஞ்சு கொடுத்துட்டானே. இனிமேல் அண்ணனை பற்றி ஒரு வார்த்தை பேச சொல்ல பாரு. இனிமேல் அமைதியாக இருப்பா. எவ்வளோ பேசின்னு இருந்தாம்மா. அம்மா நான் கூட தான் நினச்சேன், நகை தான் கொடுத்துட்டாங்களே, இதோட அமைதியாக இருப்பா, பாசமாக நடந்துப்பா அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன். அப்போ கூட வாய் மூட மாட்டேங்குது. இதென்னா ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிங்கன்னு பேசினக்கதே ஒரு வேலையை வச்சுனுக்கா. சில ஜென்மங்களாம் அப்படி தான் திருந்தாதுங்க. என்ன பண்ணி தொலையுது? நம்ம தான் சொந்தம் வேணும், பந்தம் வேணும், அண்ணன் வேணும், தம்பி வேணும், பார்த்து எப்படி நம்மளாம் இருக்கிறோம். ஆனால் இவெல்லாம் அப்படியே கிடையவே வெட்டு 1 துண்டு 2 மூஞ்சி கெட்டக்கே பேசிடுறான். நமக்கு தான் பேசுறதுல கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவன் கண்ணனுக்குள்ள தெரிஞ்சிருக்கு இவ இப்படி தான் பேசுவா, அது பெரிய விஷயமா எடுத்துக்கூடாதுன்னு. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். இது வேறு அண்ணன் தான் வச்சுக்கேன், உரமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து 2 தங்கச்சிகளை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கிற தலையில் ஏறி நாடின்னு இருக்கா. இந்த ஆட்டோட குலுங்கி வந்தது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. பிரியாணி சாப்பிடலாம் பண்ணிப்பா. பிரியாணி கொஞ்சம் 7 மணிக்கே சாப்பிடலாம். என் மருமக டீ போட்டு சொல்லிட்டு போயிருக்கிறா, டீ கொஞ்சம் நேரம் குடிக்கலாம். அப்புறமா இந்த பிரியாணி சுட வச்சு சாப்பிடலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சரி கொஞ்சோண்டு சாப்பிடலான்னு பார்த்தா டீ வருதா, சரி டீ குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம். என்னத்த இங்கே வெளியிலே உட்காந்துட்டீங்க, உள்ளே போய் உட்காரக்கூடாது? இங்கே நல்லா சிறுன்னு காற்று வருது, அதை உட்காந்துட்டேன். சில தெரியுங்க, காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? எனக்கு எது வந்தாலும் பரவாயில்லம்மா, காஃபி இருந்தாலும் பரவாயில்ல, டீ இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சூடாக கூட போதும். அதான் உங்களுக்கு டீ தான் எடுத்து வந்திருக்கேன். என்னங்க ஏண்டி அவனை ஃபோனை போட்டு எங்கே வந்திருக்கான்னு கேளுடி, மணி ஆகுது. அத்தை அவரே ஃபோன் பண்ணாரு, அவர் வந்து கடைக்கு போயிட்டாரா. பசங்களை கடையில் தான் இருக்குதுங்களா. அவர் தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு மண்டபத்தில் இறக்கிறதுக்கு போயிருக்காரா. பசங்க கடை பார்த்துன்னு இருக்குதுங்களா. பொம்பளை பிள்ளைங்க வீட்டு போய் கடையில் உட்கார வச்சுக்கலாம். அவன் என் வீட்டில் எடுத்து விட்டு போக வேண்டியதுன்னு. இந்த பசங்க தான் நாங்கள் கடையை பார்த்துக்கோப்பா, நீங்கள் போயிட்டு எங்கள் பிள்ளோட இறக்க போய் இறக்கிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்குதுங்க. அவருக்கு அந்த மூட்டைலாம் எண்ணி போகிறது, தேங்காய் மூட்டைலாம் எடுத்து எண்ணி போடலாம். எத்தனை தேங்காய் கேட்டுக்காங்க, 200, 300, 500 அதுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. அவரை இன்னும் லேட் ஆகல, அதுக்கு தான் பசங்க போயிருக்குதுங்க கூட. பொம்பளை பசங்க இதுக்கு தான் கடைக்கெலாம் கொடுக்க போகிறான்னு தெரியல. போட்டேன் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, என்ன வேலை செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த காலத்து பொண்ணு பசங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு இருக்குதுங்க. தைரியமாக அனுப்பலாம், ஒன்றும் இதில் பிரச்சனை கிடையாது. ஏன் சும்மா பயப்படுற? நான் பயப்படலாம் இல்லை, எத்தனை வந்து வீட்டில் விட்டுட்டு போனால் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அத்தா பறிச்சுலாம் எதுவும் இல்லை. வீட்டில் வந்து அந்த டிவி போட்டு நமக்குலாம் மணி நிற்பாங்க, இல்லை ஃபோனை நோண்டி நிற்பாங்க, சண்டை போட்டு நிற்பாங்க. கடையில் போயிட்டு பொறுப்பாக கடையாவது பார்த்துக்கிட்டான். அங்கேயும் போய் சண்டை போடாமல் இருந்தால் சரிதான். ஆமாம், அங்கே போய் சண்டை போடுறாங்க எனக்கு தெரியல. பிள்ளைங்க வந்து இங்கே இருந்தால் தான் சண்டை போடுதுங்க. ஒன்றா வீட்டுக்கு போடாமல் அந்த பசங்க இருக்கிறான்னு தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுங்க பார்த்தியா, அங்கெல்லாம் சண்டையே போடல. ஆமாத்த ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க அவளுங்க. வீட்டில் தான் அப்படியே அடிச்சுட்டு பரவாயில்ல பாருங்க. அங்கே பார்த்தீங்களா அமைதியாக தான் இருந்தாங்களா. நான் சொல்லி தான் கூட்டணும் போனேன். அங்கே போயிட்டு சண்டை போட்டு நமக்குலாம் பண்ணி இருந்தீங்கன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாலும் அடி வெளுத்து வாங்கிடுவானே. ஒருவேளை அதனால அமைதியாக இருந்தாங்களோ நான் தெரியல. அதுங்க படித்து வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி போயிட்ட பிறகு ஏன் சண்டை போடுக்க போதுங்க. சின்ன பசங்க வரைக்கும் சண்டை போட்டு தான் இருக்குங்க. ஏத்தா காலையிலேருந்து பெரிய பொண்ணு கீதா ராணி யாரும் வந்தாங்களா எங்கள் வீட்டு பக்கம்? பெரிய பொண்ணு மட்டும் வந்தா. இவங்களாம் எப்போ வருவாங்க ஊர்லேருந்து அப்படின்னு கேட்டுட்டு போனேன். வந்துடுவாங்க டி சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரமாக வர சொல்லுங்கள். அவங்க வருவாங்க சொல்லி தான் சாப்பிடாம வீட்டில் சமைக்காமல் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் அவள்கிட்ட சொன்னீங்களா பிரியாணி எடுத்துன்னு வரேன்னு? ஆமாம் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணாங்க பிறகு அதான் சொல்லியிருக்கா. அந்த தான் வந்து பார்த்துட்டு போயிருக்கா பழகுது. ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துன்னு போயிடுவா. ஆமாம் உங்கள் அண்ணன் அதுக்கு தான் 3 தூக்கு கொடுத்துருக்காங்களே. ஒரு தூக்கு எங்களுக்கு, ஒரு தூக்கு உங்களுக்கு, ஒரு தூக்கு கீதா ராணிக்கலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க பெரிய பொண்ணுக்கலாம். ஃபோன் பண்ணி சொல்லி வந்து எடுத்துன்னு போட்டான். இது பண்ணுறேன். இவன் ஃபோன்லாம் பண்ண தேவையில்ல, நானே வந்துட்டேன். வாடி உனக்கு தான் ஃபோன் பண்ணாதான் நீ வந்துட்டியா? ஒரு இடம் போனால் அப்படியே தங்கிடுவீங்களா? ஏன் ஊருக்குள்ள ஆளுங்க இருக்கிறாங்க வந்து பார்க்கணும் அதெல்லாம் கிடையாதா? அண்ணன் வீட்டுக்கு போனால் அப்படியே ஊர் உலகத்தை எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க போல இருக்குதா? அப்படிதான் நல்லா கேளுடி.
எங்கடி நாங்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறோம். எங்கள் அண்ணன் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மாவும் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே எங்கள் அண்ணி இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க பசங்க காலேஜ் இருக்குது, இந்த கூட பரவாயில்ல, ஸ்கூலில் கூட பரவாயில்ல, லீவ் போட்டு இருந்துட்டு போங்கன்னு ஒரே அமக்கலாம் பண்ணாங்க. நாங்கள் தான் பசங்களுக்குலாம் லீவ் போட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்தோம். இல்லைன்னு வச்சுக்க இன்னும் 2 நாள் கழிச்சு தான் எங்களை அமைச்சிருப்பாங்க. உங்கள் அண்ணன் தான் ரொம்ப பாசக்காரங்களாச்சே, தெரியுமா எனக்கு தான். என்னடி பண்ணுறது, மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும், அப்படி போய் பார்க்கறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனால் அந்த மாதிரி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வீட்டிலேருந்து பிச்சிங்கன்னு வரதுக்கே பெரிய பாடாகி போச்சு. நீ வந்து சோறு கட்சா போதும், வீட்டில் சோறு ஆகிற வேலை மிச்சம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்ப. அவங்க அனுப்பில் போகலான்னு சொல்லி நிற்க. ஆமாம், நான் தான் வீட்டுக்கு வந்து சோறு ஆக்கிற வேலை இருக்கும், எல்லா வேலையும் செய்யணும், அங்கே இருந்தால் உட்காந்துட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கேன். மூஞ்சி முகரை கட்டி பண்ணல, அங்கே போய் நான் தானே சமையல் செஞ்சேன். எதுக்கு அம்மா வீட்டுக்கு போனோமா ராணி மாதிரி உட்காந்து நின்றுமான்னு இல்லாமல் உன்னை யார் அங்கே போய் சமைக்க சொன்னது? ஏன் அவங்க அண்ணி இருக்காங்க, அவங்க சமைச்சு போட போகிறாங்க, நீ தான் போயிருப்பேன் நான் செய்கிறேன்னு. அப்படி இல்லடி, இப்போ நான் போனேன், தங்கச்சி வந்தா, பசங்களாம் போனோம். ஒருத்தர் வீட்டில் 4 பேர் 5 பேர் மொத்தம் 9 பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறோம். எங்கள் அன்னைக்கு வந்து 4 பேருக்கு சமைக்க தான் தெரியும், இவ்வளோ பேருக்கு சமைக்க தெரியாது. அது பயப்படுது, பெரிய பெரிய குண்டெல்லாம் வச்சு சமைக்கணும்னு அது பயமாக இருக்குது. ஆனால் நமக்கு தானே தினமும் எங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா பழக்கம்ல, நிறைய பேருக்கு செஞ்சு அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கு சொல்லிட்டு நான் செய்ய போனேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் எனக்கு வேலை செஞ்சால் தானே நான் சாப்பாடு எனக்கு ஜீரணம் உட்காந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. நல்ல பாலிசி, இதையே கடைப்பிடி. அம்மா ஒரு வழியாக வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்குது? காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லப்படாம. உன்னை யார் பச்சை தண்ணி கூட பல்லப்படாம காத்துன்னு இருக்க சொன்னது? பிரியாணி எத்தனை வரேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எதனா சாப்பிட்டா அந்த பிரியாணி எப்படி சாப்பிட முடியும்? அதனால காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட கொடுக்காம வெயிட் பண்ணி நிற்க. நீங்கள் என்னன்னா பொறுமையாக 3 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தீங்க, மயக்க போட்டு உங்கள் வீட்டு வாசல்லே வந்து கண்டிருப்பேன். ஏமா நீ ஒன்றும் மயக்க போட்ட விழுத்தவள, உங்களுக்கு தான் ஒரு தூக்கு செடி வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடுங்க. ஏடே என்னடி வாயை பார்த்துருக்க, அந்த தூக்கு செடி தூக்கி தலையில் வேண்டி கிளம்பலாம். சரி எங்கள் பொங்க கொடுங்க. இது சின்ன தூக்கா இருக்குது, இது 10 எங்கள் 3 பேருக்கு. ஏண்டி இது போய் சின்ன தூக்கா? எவ்வளோ பெரிய தூக்குடி? உங்களுக்கு இதெல்லாம் சின்ன தூக்கு தான், பெரிய டப்பராவில் பிரியாணி டப்பரில் போட்டு தூக்கி வர வேண்டியது தானே. அவங்க அண்ணன் தான் சொன்னாங்களே எனக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிரியாணியை. எங்க அண்ணன் எப்படி உங்ககிட்ட சொன்னாரு? அதெல்லாம் சொல்லியிருப்பார், ஒரு யூகம் தான். உங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் இங்கேயே எங்களை வாங்கன்னு தான் கூப்பிட்டுருந்தார் ஊருக்கு. நாங்களும் வந்திருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். சரி போனால் போது சொல்லிட்டு உங்களை மட்டும் அனுப்பிச்சி விட்டா இத்தனை ஒன்று தூக்கு செட்டில் பிரியாணி தூக்கி வந்திருக்கீங்க. அத்தை கேட்டுக்கிங்களா? அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை. மாடை பார்த்துக்கின்னு வீட்டை பார்த்துக்கின்னு 1க்கு 2 வீடு பார்த்துக்கின்னு வாசல் பெருக்கி கோலம் வச்சுக்கின்னு காலையிலையும் சாயங்காலமாக கோலம் வச்சுக்கின்னு எங்கள் உட்காந்துருக்கோம். எங்களுக்கோசம் எத்தனை தூக்குள்ள பிரியாணி தந்துருக்கோம். இது 10 இது சொல்லு. சரி இன்னொரு நாளைக்கு நம்ம வீட்டில் நல்ல தொடர்புல பிரியாணிலாம் செஞ்சிடலாம், கவலைப்படாத. இப்போ சாப்பிடுங்க. அத்தை சொல்கிறாங்கன்றதுனால இப்போ கொஞ்சம் விட்டுட்டு போகிறேன் உங்களை. என்ன பிரியாணி வாசனை தூக்குதுடி, போதும்டி வாடி போகலாம். அப்படியே சொல்கிறேன், வாசனை தூக்குதா? எனக்கு என்னமோ வாசனையே வரலையடி. அதெல்லாம் மூக்கு இருக்கவங்களுக்கு தான் வரும், உனக்குலாம் வராது. அப்போது கண்ணுக்கு கீழே வாய்க்கு மேலே முளக்கா சைஸில் இருக்க அது பேர் மூக்கு இல்லையா? ஐயோ அதுக்கெல்லாம் வழக்க சொல்ற நிலைமையே இப்போ நான் இருக்கிறேன். நானே இப்படி கொடு, நானாக போய் சாப்பிட்றேன், நீ பொறுமையாக வந்து சேரு. கையை உடச்சி போடுவேன். மாடுக்கு தண்ணி காட்டினது, மாடு குளிப்பாட்டினது, மாடோட சாணி அள்ளி போட்டது எல்லாமே நான். இன்னமா வாட்டமாக தூக்கின்னு போயிடுவாங்களா பிரியாணியை. கொஞ்சோண்டு தருவேன் பாவம் பார்த்து, அது மட்டும் தான் நீ சாப்பிட்ணும். என்ன புரிஞ்சுதா இல்லையா? இது கொஞ்சோண்டு தருவியா? ஆமாம், ராணிக்கு கூட கொடுத்தா தான் கொடுப்பேன். எனக்கு வயிறு ஃபுல்லாச்சுன்னா தான் அவளுக்கு தருவேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச்டியே. ஆரம்பிச்சிட்டாலுங்க சண்டை, ஆரம்பிச்சிட்டாலுங்கம்மா. இங்கே பெரிய பொண்ணு நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. என்னடி நியாயம் கிடையாது? அவங்க வீட்டு மாடு கத்துது, வாடி வீடு வீடாக போய் கொஞ்சம் கஞ்சி தண்ணி வாங்கிட்டு வந்து அந்த மாடு ஊற்றி வைக்கலாம் குடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னதுங்கன்னா சொன்னேன். ஐயோ அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னல. இப்போ எதுக்கு பிரியாணி வந்து பங்கு கேட்குறேன்? ஓடி போயிடு மாதிரியா? ஏக்கா பாருக்கா, வீடு வீடாக போயிட்டு கஞ்சி தண்ணி வாங்கினலாம் சொல்லிட்டு ஒரு அண்ணன் கொடுத்து என்ன போய் வேணா சொல்கிறாக்கா. நான் எப்படிக்கா போவேன்? அசிங்கமாக இருக்காது எனக்கு. நான் மாடு வளர்த்தா கூட பரவாயில்ல, நான் ராதிகாக்கா வீட்டு மாடு. அதுக்கு பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்குது, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அது அப்போ பெரிய பொண்ணு தானே போய் ஏற்றினு வரணும் தண்ணிலாம். என்ன போய் ஏற்றினா சொல்கிறேன் நைஸா. பாட்டி நீங்களே சொல்லுங்கள், நாய்த்த வேலை செஞ்சவங்களுக்கு தானே கூலி தருவாங்க, சும்மா வேடிக்கை பார்த்தவங்களுக்குலாம் போய் யாரா கூலி தருவாங்களா? சரி பாவம் கொஞ்சோண்டு குருடி. அதுக்கெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் விஷம். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களே விற்றுரும். என்ன வித்தா யாடி வாங்க போறா? ஐயோ உங்களோட ரேட்டு உங்களுக்கே தெரியல. உங்களோட முடியை விற்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது சவுறு முடி ஒரு 500 ரூபாய்க்கு போகும். அப்புறம் வந்து உங்களை விற்றுனா ஒரு 2000 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். 2500 ரூபாய் மதிப்பு உள்ள உங்களை போய் விற்றுருவாவ. என் முடியும் 500 ரூபாய்க்கு போகுமா? வேணா அதை வெட்டி தரேன்டி. சதீஷ் டூருக்கு போன காசு கேட்டுனாக்கா 500 ரூபாய் கொடுங்க. ஐயோ நம்மளே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நிஜமான முடியை வெட்டி தரதாமே 500 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? நீ தானே சொன்ன, கேட்குறாங்க பாரு, காசு கொடு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே முடியை வெட்டி கையில் கொடுத்துருவீங்களா? கருப்பாக இருக்க முடியல வாங்க, வெள்ளையாக இருக்க முடியல வாங்க மாட்டாங்க. ஏடி அந்த முடிக்கு வேணா டை அடிச்சு கொடுத்துட்டா? டை அடிச்சு கொடுத்துட்டு நீ காசு வாங்கிட்டு போயிடுவேன். எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்கு என்ன உதைக்கிறதுக்கா? முடிய வேணாம், ஒன்றும் வேணாம். சே கைக்கு எடுத்து வாய்க்கிட்டமா போயிடுச்சு. சதீஷ்க்கு ஒரு 500 ரூபாய் குத்தான் பார்த்தா டூருக்கு போகிறதுக்கு இப்படி சொல்லிட்டால. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கோமதி அக்கா, அண்ணன் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு 2 சுற்றி நல்லா பேர்த்துட்டு போல இருக்குதா? ஆமாம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா பேர்த்துட்டுடி. கேட்டுங்க அத்தை, அப்போ நீங்கள் போகிற சாப்பாடுலாம் எங்கள் அக்காவுக்கு வந்து பெருக்க மாட்டேது உடம்பு. உங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டா தான் பெருக்கு தான். கேட்டுன்னு தான் இருக்க எல்லாத்தையும். ஏன்டி உனக்கு இந்த வேலை?
உனக்கு தான் பிரியாணி கொடுத்தாச்சுடா, கிளம்பு. ஓகே, வந்த வேலை முடிஞ்சிச்சு. வாடிக்கிட்ட போலாம். ஏய், எனக்கு என் பங்கு கொடுத்துடணும், புரிஞ்சுதா? குஷ்கா மட்டும் தான் தருவேன், புரியுதா? பீஸ்லாம் கேட்கக்கூடாது. ஏய், நான் ரொம்ப பாவம் இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் கொடுப்பா. லெக் பீஸா? மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சுடுவேன். வேணா சின்ன பீஸ் மட்டும் ஒன்று தரேன். கஞ்சி தண்ணி எடுத்துன்னு வாடினா எடுத்துன்னு வரல, லெக் பீஸ் வேணுமா? மூஞ்சி மொக்க கட்டிப்பேன் நல்லா. ஏண்டி, அதில் நிறைய லெக் பீஸு, நிறைய சிக்கன் பீஸ்லாம் இருக்குது, அவளுக்கும் கொடுடி. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், வா. சரி, இன்னொரு வாட்டி வந்து ராதிகா வந்து மாடு விட்டுட்டு போச்சுன்னா அதுக்கு நான் வந்து கஞ்சி தண்ணியெல்லாம் எல்லார் வீட்டில் வாங்கி கொடுக்குறேன். சாணியெல்லாம் எடுத்து போடுறேன்டி, ப்ளீஸ்டி எனக்கு பீஸ் கொடுறி. அப்படி சொல்கிறியா? சாணி நாளி போறியா? சரி, போனா போதும், ஒன்று தரவா. ஐயா, சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோமே, சிக்கன் பீஸே. ஏம்மா, காது குத்து கேட்க முடியல, வாய முடியும் போ. எப்படி ஓடுறாங்க தூக்கு சட்டி தூக்கிங்க. எங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி பசங்களை கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூல் கிட்டுன்னு போயின்னா லேட்டாக கூட்டின்னு போகாத. அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன்ப்பா. இங்கப்பா லீவ்லாம் போடக்கூடாது, ஒழுங்கா கிளம்பு ஸ்கூலுக்கு. ஏய், இப்போ ஸ்கூல் லீவ் போட்டு என்ன பண்ண வீட்டில் நீ? ஐயோ, ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, எதையுமே முடிக்காம நல்லா ஊருக்கு போகிற ஜோரில் விட்டுட்டேன். இப்போ போனால் ஹோம்ஒர்க் கேட்பாங்களே, என்ன பண்ணுவோன்னு தெரியலையே. ஒழுங்கா ஸ்கூல் கிளம்ப வழியை பாரு. இப்போ ஸ்கூல் லீவ் போடாமல் போனால் அப்பா வந்து உனக்கு பேட்டு வாங்கி தர சொல்லியிருக்கல. லீவ் போட்டுன்னா பேட்லாம் வாங்கி தர மாட்டேன். ஐயா, பேட்டா? சரிப்பா, நான் ஸ்கூல் கிளம்புறேன்ப்பா. சமத்தாச்சு சதீஷ். பசங்களா இப்படியே செல்ல கொடுத்து கேடுங்க. சரி, சஞ்சுக்கு வந்து போகிற வழியில் வந்து கடையில் நோட்டு வாங்கி கொடு. இது படம் வரைகிற நோட்டு வேணுமா, வாங்கி கொடு. ஆமாம், நோட்டு, பேனா, புக்கு, அது இதுன்னு சம்பாதிக்க துட்டு மொத்தத்தையும் இப்படியே காலி பண்ணிடுதுங்க இதுங்க. பசங்க படிக்கிற பசங்க கேட்குறது வாங்கி தரணும், அதுக்கு சம்பாதிக்கிறான். ஏங்க, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுங்க. உங்களுக்கு நோட்டு கிடைச்சுன்னா அப்புறமா வாங்கி தர சொல்ல வேண்டியது தானே. சரி, புள்ளி அழக்கூடாத, போகும்போது வாங்கி கொடு. அப்பா, எனக்கு கூட ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்ப்பா. ஜாமெட்ரி பாக்ஸா? இப்போயும் உனக்கு எதுக்கு ஜாமெட்ரி பாக்ஸு? எங்கள் மேக்ஸ் மிஸ் கேட்டாங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற? அதெல்லாம் கொஞ்சம் 5ஆம் கிளாஸ் போனதுக்கு அப்புறமா வாங்கி தரேன். இப்போ நீ 2வது என்ன படிக்கிற? எப்பா வாங்கி கொடுங்கப்பா, எல்லா பசங்களும் வச்சிருக்காங்க. எங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் சும்மா கேட்டுன்னு இருப்பான். நான் வேணா மிஸ்கிட்ட கேட்குறேன், கேட்டாங்களா இல்லையானே. ஏம்மா, எல்லா பசங்களும் வச்சிருக்காங்கம்மா, வாங்கி கொடுங்கம்மா. முதல் ஜாமெட்ரி பாக்ஸ் என்னன்னு தெரியுமா? அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். நான் கூட படிக்கப்பா, அண்ணங்களாம் வச்சிருக்காங்க. பெரிய பசங்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கணக்கில் எல்லாம் சொல்லி தருவாங்க, அவங்க வச்சிருக்காங்க. உனக்கு அதெல்லாம் கிடையாது. 1 2 3 இந்த டேபிள்ஸ் அதெல்லாம் தானே சொல்லி தராங்க. அதுக்கெல்லாம் ஜாமெட்ரி பாக்ஸ் தேவை கிடையாது. கொஞ்சம் 5ஆம் கிளாஸ் போ, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கி தரேன்னா சொல்லுங்க, ஸ்கூலுக்கு வர என்ன ஸ்கூலுக்கு வர மாட்டேன். கொம்பு எடுத்துன்னு வச்சுக்க, பட்டையே வைங்கண்ணா உனக்கு. மரியாதையாக ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு. சரி, விட்டுடி புள்ளியை திட்டாதிரி. அப்பா வந்து உனக்கு எங்களை வேலையிலேருந்து வரும்போது வாங்கி வரேன்னா எங்க தேவையான பொருள் மட்டும் வாங்கி கொடுங்க. அவன் சும்மா விளையாட்டு கேட்குறான், விளையாட்டுக்கு அதுக்கு போய் வாங்கி தர சொல்றீங்க. இல்லையா, அதில் படிக்கிற பொருள் தானே, அதில் என்னென்ன இருக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டோம். வாங்கி தரேன், ஒரு 50 ரூபா ஆகும் அதுக்கு. இப்படியே கெடுத்துடுங்க பசங்களை. சரி, எனக்கு வர மணி ஆச்சு, கிளம்புறேன். எங்க மதியம் ஹோட்டலில் கிட்டியில் வாங்கி சாப்பிட்டு பணத்தில் செலவு பண்ணாதீங்க. வீட்டில் சமையல் செஞ்சு வைக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க. அது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து செஞ்சுருந்தேன்னா இப்போ போகும்போது எடுத்துன்னு போயிருப்பேன்ல. இப்போ மதியானம் எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வருவேன் சாப்பிட்றதுக்கு சொல்லு. நேற்றெல்லாம் ஊரில் இருந்துட்டு வந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் பார்த்தேன், நான் தூங்கிட்டேன். நீங்களாவது குரல் கொடுத்துருக்கலாம், எழுந்துக்க சொல்லி சாப்பாடாவது எழுந்து செஞ்சுருப்பேன். நான் தான் தூங்குறேன்னா கூட சேர்ந்து நீங்களும் தூங்கி நிற்கிங்க. எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்து தூங்கிட்டேன். இப்போ வேறு என்ன பண்ணுறது? வந்து தான் அவனை சாப்பிட்றதுக்கு அங்கேருந்து ஹோட்டலில் வாங்கினீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா அப்படி செலவு பண்ணிடுவீங்க. வர வருமானத்தில் பாதி ஹோட்டலுக்கே போயிடுச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க, நான் சாதம் வச்சு ஏதாவது குழம்பு வச்சு வைக்கிறேன். சரிடி வரண்டி சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்காக சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிடி. நீங்கள் காலையில் சீக்கிரம் போனால் நைட்டே என்கிட்ட சொல்லியிருக்கணும். காலையில் எழுந்து உட்காந்து சீக்கிரம் போனால் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு செய்யவே இல்லை. நான் இன்னும் இப்போ அரிசி போய் கழுவி வைக்கிறேன். பசங்க ஸ்கூல் கிளம்பத்துக்குள்ளே சாதம் ரெடி ஆகிடும். ப்ளீஸ் அது மாதிரி எதுவும் ஒன்று கலரி கொடுத்துட்டுனா அதுங்க எடுத்துன்னு போயிடும். உங்களுக்கு குழம்பு வச்சு வைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று பண்ணு, பசங்களை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு இட்டுன்னு போக லேட்டாக இட்டுன்னு போகாத. சரி, நான் கிளம்புறேன். வரேன் சதீஷ். பாய்ப்பா. அப்பா பாய். பாய். இப்போ வரும்போது மறக்காம ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி வாங்க. சரிப்பா. அப்படியே ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வாங்க. ஆமாம், ஐஸ்கிரீமே வாங்கி வந்து கொடுங்க எனக்கு, சாப்பிட்டு ஜுரம் வரட்டும். ஜுரம்லாம் வராதுண்ணா. சரி, டைம் ஆகுது பாரு, தண்ணி கொதிக்குது பாரு, குளிச்சுட்டு வா. ஸ்கூல் கிளம்பு, மணி ஆகுது பாரு. சுடு தண்ணிங்க வேணாம்மா, நான் பச்சை தண்ணியில் குளிக்கிறேம்மா. நீங்கள் ஒன்றும் பச்சை தண்ணியில் குளிக்க தேவையில்ல, இன்னும் வெயில் கலர் இருக்குது. அப்போ பச்சை தண்ணியில் குளிச்சா போதும். இப்போ குளிருது, பச்சை தண்ணியில் குளிச்சா ஜுரம் வரும். இப்போ சுடு தண்ணியை காய்ச்சி வச்சுக்கிறேன் பாரு, இப்போ குளி. சரி, டவல் எடுத்து வந்து போடுங்க. என் தடவை குளிக்க போகும்போது டவல் எடுத்து போக மாட்டீங்களா? ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்கணுமா? சஞ்சு எடுத்துனா சொல்லுங்கம்மா. உனக்கு டவல் வேணா நீ எடுத்துன்னு போப்பா, சஞ்சுக்கிட்டலாம் கொடுத்து அனுப்ப முடியாது. இப்போதுலேருந்து தயாராக போல இருக்குது வீட்டில் இருக்கவங்களாம் வேலை வாங்கிறதுக்கு. போகிறேன், நானே டவல் எடுத்துன்னு போகிறேன். நமக்குன்னு இங்கே யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, நம்ம மட்டும் மற்றவங்க எல்லாருக்கும் ஓடி வேலை செய்யணும். உன் வேலையை நீ செஞ்சு பழகிக்கோ, மற்றவங்களை எப்படி வேலை வாங்கலான்னு சுற்றி நிற்காத. ஐயோ, இன்னும் ஹோம்ஒர்க் வேறு முடிக்கல, மிஸ் வேறு பட்டையாக அடிப்பாங்களே.
இன்னைக்கு நம்மள யாராலையும் காப்பாற்ற முடியாது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஏய் டவல் எடுத்துட்டு போனா எங்க போய் நிக்க? இந்த வரமா பல்லு விளக்கிட்டு வரேன். அது என்ன நீ பல்லே விளக்கியா? பல்லு விளக்காம தான் காப்பி குடிச்சியா காலையில? உனக்கு திமிரு ரொம்ப அதிகமாகி போயிருக்குது. கொம்பு எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல, அதான் திமிரில் ஆடின்னு இருக்க. ஏமா எங்கம்மா பேஸ்டே காணா? பேஸ்ட்லாம் காலி, பல் பொடி இருக்குது அதில் வளர்க்கு. இந்த பச்சை கலர் டப்பா இருக்குது அதுவா? ஆமா ஆமா அதுதான். ஏமா இதில் வளர்க்குனா காரம் எடுக்குமா வாயில? வேணாமா, பேஸ்ட் கொடுங்கம்மா. இதில் வளர்க்குனா தான் பல்ல சுத்தமாக நல்ல வெள்ளையா இது அதே வளர்க்கு. அது காலி ஆகிற வரைக்கும் அதுதான், பேஸ்ட்லாம் கிடையாது. ஐயோ வாயில எரியுதுமா, தூக்கு. இப்போ கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா வளர்க்கு. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பல் பொடியில் தான் பல் வளர்க்கணும். அதான் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பல்லில். வளர்க்கு, அதிலே வளர்க்கு. நல்லா தித்திப்பான பேஸ்ட்ல வளர்க்கி நல்லா பாதி பேஸ்ட் தின்னுட்டு வந்துடுறது. இப்போ அதனால பேஸ்ட் கட்டினிக்கா, அதனால பெரிய பல்படியாக வாங்கி வச்சுக்கிறேன் வளர்க்கறதுலேயே. எடியே தங்கத்தோட கிளம்பிட்டானா? வாங்கத்த, உங்களுக்கு எப்போ மாவு வாங்கினதுக்கு அமிச்சேன்? இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? இல்லையா மாவு விற்கிற பொண்ணு வீட்டில் இப்போ தான் வாசப்படி கோலம் வச்சாங்க, அதனால தான் வெயிட் பண்ணி வாங்கி வர மாவு. நைட்டே வந்து வாங்கி வச்சுக்கோங்க மாவை, காலையில் வந்தீங்கன்னா கிடைக்காது. இன்றைக்கி நம்ம அதிசயமாக இருக்குது மாவு, அதனால கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இனிமேல் காலையில் மாவு வேணா நைட்டே வாங்கி வச்சு சொல்லிட்டாங்கடி. இந்த 1 கிலோ மாவு வாங்கினதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரமா? அந்த மனுஷனுக்கு 2 இட்லி சுட்டு கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தேன் சாப்பிட்டு காலையில். இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, அவர் கிளம்பிட்டாரு. சரி பசங்களுக்கு இட்லியோ தோசை ஊற்றி கூடி சாப்பிட்டு போட்ட ஸ்கூலுக்கு. கொடுங்க. எங்கன்னா போனோமா வந்தமான்னு இருக்காதீங்க, உட்காந்து கதை பேசிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் தான் போய் உட்காந்து கதை பேசிட்டு வரேன். இந்த பேர் ஒழுங்கு மரியாதையாக அரிசி உளுந்துலாம் ஊற வைக்க, நானாவது ஆட்டி போடுறேன். கடையில் போய் வாங்கினா 1 கிலோ 40 ரூபாவா? அது கட்டுப்படி ஆகுமா பாரு குடும்பத்துக்கு? அரிசி ரேஷனில் வாங்கின அரிசி அவ்வளோ அரிசி இருக்குது, நான் ஊற வைக்கிறேன். உளுந்து வாங்கி வந்து கூட ஊற வச்சுட்டுன்னா இட்லியோ தோசையோ செஞ்சுக்கலாம். நீங்கள் ஆட்டி போடுறதா இருந்தால் ஊற வைக்கிறேன். ஏமா நான் தான் ஆட்டி போடுறேன், ஊற வை. ஒரு 2 கிலோ ஊற வை, அப்போ தான் ஒரு 4 நாளைக்கு வரும். வாரத்துக்கு 2 நாள் மாவு அரைச்சி வச்சிங்கனாலே போதும். எதுக்கு 40 ரூபா குத்து வாங்க, நம்ம கட்டுப்படி ஆகுமா சொல்லு? சரி வாங்க, அந்த ரேஷன் அரிசியில் கொஞ்சம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து படிச்சு கிடிச்சு வச்சு க்ளீன் பண்ணி வைங்க. ஊற வச்சு சாயங்காலமாக ஆச்சிடலாம். நான் பாட்டு சொன்னக்கு உட்காந்து தான் இருக்கிற வேடிக்கை பார்த்துக்கணும். என்கிட்ட அரிசியில் எடுத்து வந்து குத்துனா அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஊற வைக்கலாம். எடுத்து வந்து கொடுத்தா நான் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சிடறேன் மூட்டையில் கட்டி. எந்த அரிசி என்ன அரிசி ஏது அரிசி எனக்கு தெரிய மாட்டேன், நானே ஊற வைக்கலான்னு பார்த்தா கூட. சரி எடுத்து வந்து கொடுக்குறேன். அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த வேலையில் இறங்குறேன். சரி பசங்க 2 சுத்தனை போட்டு குளிப்பாட்டி அனுப்பிச்சி விடு ஸ்கூலுக்கு. சதீஷ் குளிக்க போயிருக்கான், குழந்தைக்கு முதுகு தேய்ச்சி விடணும். நான் போய் தேய்ச்சி விட்றேன். ஏன் அது கூட அவரால் தேய்ச்சி முடியாதம்மா? இந்த மாதிரி செல்லம் கொடுத்தே கெடுங்க குழந்தைங்கள. இல்லையா மூஞ்சிக்கு கை காலுக்குலாம் சோப்பா போட்டுப்பா, முதுகு எப்படி போட முடியா? நான் போய் தேய்ச்சி விட்றேன்டி. எப்படியோ போங்க, சொல்கிற பற்றி இந்த வீட்டில் யார் தான் கேட்டிருக்கா? சதீஷா இடுப்பத்து கேச்சு கொஞ்சங்க. சதீஷா ஏற்கனவே சொல்கிற பற்றி கேட்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்பான். அது சின்ன கொஞ்சம் தானே, அதுக்கிட்ட சண்டைக்கு போகிறப்ப. இதோ பாட்டி வரேன்ப்பா, முதுகு சோப்பு போட்டு தேய்ச்சி விட்றேன். பாட்டி வேணாம் பாட்டி, நானே குளிச்சு முடிச்சிட்டேன். வேணாம் சார், கொஞ்சம் முது முட்டை கீறி விட்றேன். ஐயோ வேணாம் பாட்டி. இந்த வரேன். நம்ம அம்மா கூட சின்ன வயசில் நமக்கு இந்த முடியல அவங்க தான் கசிக்கிடுவாங்க சீக்கா போட்டு. இதில் சுட ஊற்றுவாங்க தலையில். அந்த சீக்கா வர கண்ணெல்லாம் போயிட்டு கண்ணெல்லாம் எரியும். வேணாமான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாட்டி சதீஷை பண்ணுறாங்க அவங்க பாட்டி. வாரம் ஆனால் தலையில் எண்ணெய் வச்சு சீக்கா போட்டு குளிச்சிருந்தாலும் நம்ம முடியல நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இன்னும் ஒரு வெள்ளை முடி கூட வரல, நல்லா கருப்பாக இருக்கிறேன்னு. சரி மணி ஆச்சு, பசங்களுக்கு இட்லினா தோசை ஊற்றி கொடுத்துட்டுனா சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிடுங்க. மதியத்துக்கு என்ன பண்ணுறது? பூசலை காய் கொடுத்துலாம். இந்த மீனை வேற வீட்டில் இருக்குதா இல்லையா தெரியல. குழம்பு வைக்கிறது காயெல்லாம் அறுத்து வச்சுட்டு ஞாபகம் வந்து மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுன்னு. மிளகா தண்ணியெல்லாம் வாங்கி ரெடியாக தான் வச்சுருக்கிறேன். அதை அரைக்கிறதுக்கு இன்னும் டைம் வரல. கடை மிளகாத்தூள் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? மீனா வைக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் வாங்கி போகலாம். அரைச்சா தான் திருப்பி கொடுத்துடலாம். மீனா பக்கத்து வீட்டு அத்தை வந்திருக்காங்கம்மா. ஏதாவது ஸ்கூலுக்கு கிளம்பலையா? கிளம்பிட்டே இருக்க. அம்மா தான் சமைக்க லேட் பண்ணுறாங்க. சரி என் பையன் நல்லா படிக்கிறேன் கிளாஸில். நீ அவங்க கூட தானே படிக்கிற? ஆமாம் அத்தை. நல்லா தான் படிப்பேன். ஒரு சில டைம் ஹோம்ஒர்க்லாம் முடிக்காமல் வந்து மிஸ்கிட்ட அடி வாங்கின்னு இருக்கான். என்னது ஹோம்ஒர்க்லாம் முடிக்காமல் வந்துடுறானா? ஆமாம், மிஸ் கூட உங்கள் பேரண்ட்ஸை கூட்டணுமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னானா இல்லையா அவன்? அந்த திருட்டு கழுதை என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஹோம்ஒர்க் முடிக்காமல் ஸ்கூலுக்கு போயிருக்கானா அவன்? ஐயோ நம்ம தான் மாட்டி விட்டோமா அவனை? ஐயோ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிள்ளிடுவானே. சரி அத்தை, அம்மா முட்டை விட சொன்னாங்க, கடைக்கு போயிட்டுறேன். விக்கிக்கு இன்னைக்கு செம்மடி இருக்கு பாருங்க வீட்டில். அங்கங்கே பிள்ளைங்க எப்படி பொறுப்பாக நடந்துக்குது பாரு. நம்ம வீட்டில் இருக்குது இன்னும் தூங்கி கிடக்குது. இந்த பசங்களாம் பாரு எவ்வளோ பொறுப்பாக இருக்குதுங்க. கடைக்கு போய் அவங்க அம்மா போய் முட்டை வேணாக்கு கொடுக்குறது போகுது. நம்மளும் புள்ளன்னு வளர்த்துன்னு இருக்கோம். அப்படியே அவங்க அப்பா நாட்டமே இருக்குது. நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்குது, ஒழுங்காக படிக்கவும் மாட்டேங்குது. இன்னும் தூங்கி நிற்குது. போய் இருக்குது அவனுக்கு இன்றைக்கி. ஸ்கூல்லேருந்து வேறு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் என்ன திட்ட போகிறாங்க தெரியலையே. மெசேஜ் எதுவும் வந்து ஸ்கூல்லேருந்து சரியாக படிக்க தெரியல நமக்கு. அது இங்கிலீஷில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. தமிழில் அனுப்பிச்சாலாவது பரவாயில்ல, படிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் அனுப்பிச்சா நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? இதுன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டாலும் அசிங்கமாக இருக்குது. நம்மளுக்கு மேலே இருக்குதுங்க, எல்லாம் இங்கே இருக்குதுங்க. இந்த வசதிக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு. சரி இப்போ என்னன்னு கேட்டுன்னு வரலாம். மீனா என்ன தான் பண்ணுமோ தெரியல, வீட்டுக்குள்ளே பூந்துக்குண்ணே. ஓய் மீனா, என்ன ராணி காலையிலே வீட்டு பக்கம் வந்திருக்கிற? 100 நாள் வேலை இருக்கான்னு கேட்டுன்னு போலான்னு வந்தியா? ஐயோ 100 நாள் வேலை இருக்குதான் நீயே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பிய, அதுக்காக வரல. வேற என்ன முக்கியமான விஷயம்? இங்கன்னா நம்மளை பேசுறதுக்கு விடுறாளா? பெரிய தலைவலியா இருக்குதுடி. என்னடி ஆச்சு? தலையில வாங்கி போலான்னு வந்தியா?
ஆமா ஜண்டு போமா முத்தங்கன்னு எதுனா இருந்தா கொடு, அப்படியே தடவினே போறேன். கோபப்படாதடி. பின்ன என்ன காலையில என்ன குழம்பு வைக்குது, என்ன பொரியல் பண்றது, இதே ஒரு பெரிய தலைவலியாகுதுன்னு சொல்ல வந்தா காயம் தட்டமான்னு கேக்குறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நேற்று தான் சாம்பார் வச்சேன், அதுக்கு முதல் நாள் புளி குழம்பு வச்சேன், அதுக்கு முதல் நாள் கீரை கடைஞ்சேன். இப்படி ஒன்று செஞ்சுனே இருக்கேன். எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டில் என்ன காய்கறி இருக்கேன்? அது வந்து என்ன காய் இருக்கேன்? கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தாண்டி இருக்குதே. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிரு. உருளைக்கிழங்கு வந்து புட்டு மாதிரி செஞ்சு சூப்பரா இருக்குமே. ஆமாம்ல, சூப்பரா இருக்குல்ல கத்திரிக்காய் முருங்கை காரக்குழம்பு உருளைக்கிழங்கு புட்டு. இப்போ சொன்ன பத்தியா இது சூப்பர் டிஷ்ஷு. அப்புறம் என்ன சட்டு போட்டு சமைச்சு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பு. அதில் தாண்டி ஒரு பிரச்சனை. அதில் தாண்டி பிரச்சனை உனக்கு. இப்போ வந்து நீ வந்து காரக்குழம்பு வைக்க சொல்லிட்ட கத்திரிக்காய் முருங்கை போட்டு. என்ன அதுக்கு வந்து மிளகாத்தூள் இல்லை வீட்டில். இப்போ சொல்லு என்ன பண்ணுவேன் நானே? என்ன பண்ணுறது எனக்கு தெரியலடி. ஐயோ மக்கே மக்கே. நீ கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொடுத்தேன்னு வச்சுக்க குழம்பு வைக்கிற அளவுக்கு. மிளகாத்தூள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு காய் வச்சு சாயங்காலமாக அரைச்சிடுவேன். அவனுக்கு நாளைக்கு காலையில் எடுத்து வந்து கொடுத்துருவேன். அதுதான் வாங்கி போடான்னு வந்தேன். ஓ மிளகாத்தூள் ஆட்டையை போடுறதுக்கு தான் வந்துருக்குறாளா? ஏண்டி இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா எப்பயோ உனக்கு மிளகாத்தூள் கொடுத்துருப்பேன். என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்க. காலையில் பசங்களுக்கு வேறு சாப்பாடு கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. கழுத்துல இருக்கிற கதையை அப்போ தானே இவகிட்ட இருந்து மிளகாத்தூள் வாங்க முடியும். இல்லைன்னா ஒரே வார்த்தையில் இல்லைன்னு சொல்லிடுவா. ஒரு நிமிஷம் இரு, இதை எடுத்துன்னு வரேன். ஏண்டி அப்படியே காப்பி போட கொஞ்சம் சக்கரை மட்டும் ஒரு சின்ன டம்ளரில் கொடுறே, நாளைக்கு சேர்த்து கொடுத்துறாதியா? நம்மளுக்குன்னு வந்து சேருதுங்க பாரு ஒன்று ஒன்றும். இந்த அடியம்மா மிளகாத்தூளும் சக்கரையும். பரவாயில்ல, சீக்கிரம் போட்டு சீக்கிரம் வந்துட்டியா? நான் வருவேன் ரெடியாக வச்சிருந்தியோ? ஆமாம் ஆமாம் ரெடியாக தான் வச்சுருந்தேன். இதோட இந்த மாதம் வந்து நாளைக்கு இன்னும் மிளகாத்தூள் வாங்கியிருக்கேன், 5 டம்ளர் சக்கரை வாங்கியிருக்கேன். புரியுதா? மிளகாத்தூள் அரைச்ச உடனே ஒழுங்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். நாளைக்கு என்னத்தை 5 டம்ளர் சக்கரை வந்து ரேஷன் சக்கரை வாங்கினோன்னே மரியாதையை எடுத்து வந்து கொடுக்குறேன். இந்த கொடுக்குறேன் நீ எத்தனை நாள் ஏமாத்தின்னு இருக்க? எது நாளைக்கு என்ன மிளகாத்தூள் வாங்கியிருக்கண்ணா? எப்படி அது? அன்னைக்கு ஒரு கிண்ணா, இன்னைக்கு ஒரு கிண்ணா, அன்னைக்கு ஒரு கிண்ணா, அன்னைக்கு ஒரு கிண்ணா. ஆமாம் ஆமாம் கரெக்டாக இருக்குது. நாளைக்கு நம்ம கற்றுக் தான். சக்கரை வந்து 5 டம்ளரா? சரி சரி, ரேஷனில் சக்கரை வாங்கின உடனே உனக்கு எடுத்து வந்து கொடுத்துட்றேன். என்ன நான் இன்னைக்கு போய் பார்ப்பேன். ஒரு 11 மணிக்கா சக்கரை போட்டாங்கன்னா அப்படியே நேரம் எடுத்து வந்து வந்து கொடுத்துட்டு போயிடறேன். சரி. என்ன குழம்பு வச்சேன்? இன்னும் எந்த குழம்பு வைக்கல. இப்போ வெங்காய தக்காளி அத்தனைக்கு என்ன குழம்பு வைக்கணும் எனக்கு தெரியல. சரி சரி, அதுக்கே கோவப்படுற? என் குழம்பு வாங்கி போயிடலான்னு பார்க்குறியா? இது என்ன குழம்பு வைக்கலையா? வெங்காய தக்காளி அத்தனைக்கிற இப்போ அப்படியே மூஞ்சிலே குத்திர ஓடி போய் மாட்டேயா? அவனுக்கு காலையில் 1008 வேலை இருக்குது. இன்னும் கதை பேசினுக்கா. சரி சரி, எனக்கு கூட வேலை இருக்குது. என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன். நானும் என் பசங்க சாப்பாடு செய்யணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். எவ்வளோ வேலை இருக்குது வட்ட போமா தாயே. நம்ம வேலை வெட்டி இல்லை அந்த மாதிரி பேசினு இருக்குது. 1008 வேலை இருக்குது. இன்னும் 2 வெங்காயம் வேணும், 2 தக்காளி வேணும் குழம்புக்கு. யார் வீட்டில் கேட்கலாம்? கீதா கிட்ட போய் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு பழப்புன்னு சுற்றி நிற்கிறா பத்தியாவா? கீதா கீதா ஒரு நிமிஷம் இல்லடி. எப்படி ஓடுறாப்ப. இந்த மாடுக்கு ஒரு கஞ்சி தண்ணி தந்து வைக்கணும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கூட லோன் வாங்கி மாடு வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 4 ஆடு வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன். போதும், நம்ம தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர். தில்லேலே 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 உழைச்சி உழைச்சி பாரு, இந்த உலகம் உயரம் பாரு, உலகம் உயர்ப்பாரு. தில்லேலே தில்லேலே தில்லேலே. ஐயோ பால் அடுப்புல வச்சுட்டு வந்தாங்க தெரியல. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. என்ன தொண்டை கவுது? இஞ்சீவனி உஞ்சீவனும். இரு கோமதி கட்டிட்டு நான் கேட்கலாம். கேளு, யார் வேணாங்க? வாங்கடியங்கம்மா, எங்க ஆளையே காணவன் பார்த்தா வந்துட்டீங்களா? ஏக்கா இந்த நாயத்தை நீயே சொல்லுக்கா. என்னடி பிரச்சனை உங்களுக்கு? ஏக்கா என்னவாக்கா உங்களுக்கு? ஏதோ பஞ்சாயத்து தூக்கி வந்துருக்காளுங்க, என்னன்னு தெரியல. நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களாக்கா? 2 நாள். ஆமாம். அப்போ வந்து உங்கள் வீட்டு வாசலில் நான் தான் பெரிய குளம் வச்சேன். ராதிகாக்கா, உங்கள் வீட்டு வாசல் நான் தான் பெரிய குளம் வச்சேன். பரவாயில்லையே, அதெல்லாம் செஞ்சீங்களா? காலையில் எத்தனை மணிக்கு வந்து வச்சிங்க? காலையில் அது ஒரு 8 இருக்குமா இல்லை 8 இருக்குமான்னு தெரியல. அப்போ வந்து வச்சேன். ஏக்கா கேட்டுங்கயா? 8 இருக்குமா? அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டுக்கே காலையில் 8 மணிக்கு தான் குளம் வைப்பேன் தினமும். உங்கள் வீட்டுக்கு அதில் சீக்கிரமாக வந்து வச்சிருக்கேன். ஏய் சொல்ல வந்து சொல்லு, அப்படியே மழுப்பு. குளம் போகிறதுக்கு நான் எங்கள் வீட்டிலேருந்து குளமா வைத்துன்னு வந்தேன். இப்படி இருந்தாலும் குளம் போகிறதுக்கு ஒரு 50 ரூபா குளமா காலியாக இருக்கும். நானும் எங்கள் வீட்டில் இருந்தாக்கா குழம்பு எடுத்துன்னு வந்தேன். நான் எடுத்துன்னு வந்தது எப்படி ஒரு 100 ரூபாய் குழம்பு இருக்கும். எது 50 ரூபாய்க்கு குழம்பா 100 ரூபாய்க்கு குழம்பாவா? 1 கிலோ குழம்பாவே நம்ம ஊர்லேயே 15 ரூபாய் 20 ரூபா தான் வைக்குது. 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போட்டாலும் எவ்வளோ பெரிய குழந்தை போட்டிருக்கீங்க? இதோ நீ உட்காந்து நினைக்கிறியா? அந்த குளம் நான் தான் போட்டது. இந்த குளத்துக்கு 50 ரூபாச்சு. ராதிகாக்கா, உங்கள் வீட்டு வாசலுக்கு பற்றி அந்த குழம்பு போகிறதுக்கு 100 ரூபாய் ஆச்சு. சரி சரி, நம்பிட்டு 50 ரூபாய் ஆச்சா இந்த குழம்பு போகிறதுக்கு? அந்த குழம்பு போகிறதுக்கு 100 ரூபாய் ஆச்சா குழம்பாவே? ஆமாம், இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க நீ. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் தெரியுமா? குளம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதுவும் கலர் பவுடர்லாம் போட்டு வேறு போட்டிருக்கேன். கலர் பவுடர்லாம் போட்டிருக்கேன், பரவாயில்ல. அது என்னென்னா இப்போ வந்து 100 ரூபாய் செலவு பண்ணி குளம் போட்டிருக்கேன்.
என்ன அதுக்கப்புறம் அந்த கோலம் போகிறதுக்கான கூலி ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடு, அதை வாங்கி போலாம் தான் வந்தோம். ஏண்டே இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்லை? உங்களை மாதிரி யார் எங்கள் வாசலில் கோலம் போட சொன்னதே? ஏக்கா, ஒரு வீடுன்ற வீட்டில் வாசல் பெருக்கி கோலம் வச்சாதான் மகாலட்சுமி வரும். நீங்கள் பாட்டு வீட்டை போட்டுட்டு போயிட்டீங்க, அப்புறம் மகாலட்சுமி வந்து திரும்பி பார்த்துட்டு போயிடுச்சிங்கன்னா அதனால தான் எங்கள் கை காசு போட்டு கோலமாவை வாங்கி கோலம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் கோலமாவுக்கு வந்து காசு தரணுமா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், காசு வாங்கிறது தானே வந்தா, பின்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றா. கொஞ்ச நேரம் உன் திருவாயை மூடி நிற்கியா? வேற என்னடி வேணும்? கோலம் மாவு வந்து 50 ரூபா, அதுக்கு கூலி ஒரு 100 ரூபா 150. பெரிய பொண்ணுக்கு வந்து கோலம் மாவு 100 ரூபா, அதுக்கு வந்து 100 ரூபா கூலி 200, 350 ரூபா ஆச்சு. இப்போ என்னதானே பிரச்சனை உங்களுக்கு? அதனால எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு தரீங்க. இப்போ எது பிரியாணி ஏறி அதை விளக்க மாட்டேன். நேற்று தான் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து அவ்வளோ பிரியாணி எடுத்து வந்து கொடுத்தா, இப்போ மறுநாள் வந்து பிரியாணி வேணும் கேட்குறீங்க. கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? நேற்று பிரியாணியா இது நூண்டு கொடுத்தீங்க, ஒரு தூக்க கொடுத்துட்டு 3 ஃபேமிலிக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மொத்தத்தையும் காலி பண்ணிச்சு. எனக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் கட்சி தெரியுமா? எவ்வளோ காண்டாயிடுச்சு நேற்று. எத்தனை வரீங்க? 4 ஒரு தூக்க எடுத்து தர மாட்டீங்க? எங்க தூக்கம் நிறைய பிரியாணி தானே இருந்தது, பத்தலையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றுமே பத்தலக்கா, அதில் வேற பீஸ் வேற கம்மியாக தான் இருந்தது. பிரியாணி சாப்பிட திருப்தியே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் குழம்பு போட்டதுக்கான கூலி எல்லாமே சேர்த்து நீங்கள் எங்கள் காசு தர வேண்டியது. அதை வேணால் நாங்கள் கழிச்சிக்கிறோம். பிரியாணி இப்போ வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எங்களுக்கு வேணும். ஓ, நாட்டுக்கோழியாக தான் வேணுமோ? ஏன் பிராய்லருக்குள்ளே சாப்பிட மாட்டீங்களா? வேணாக்கா, அதெல்லாம் சூடு போட இருக்குது. உடம்புக்கு அது கிடையாது. அந்த நாட்டுக்கோழியே தான் வேணும். இந்தியா நாட்டுக்கோழிலாம் வாங்கினா 500 ரூபா 600 ரூபா சொல்கிறாங்கடி. அதுக்கு எங்கடி போகிறது? பிராய்லர் கோழி வாங்கினா 1 கிலோ வந்து 200 ரூபா 200 சொல்ல தான் வருது. ஏக்கா, நம்ம சித்தி பொண்ணு லட்சுமி இருக்குது, அது முனியாண்டி விலாஸ் தான் சொல்லிச்சே. நம்ம போய் பார்க்கவே இல்லையா? ஆமாண்டி இப்போ தான் ஞாபகம் வருது. அதை போய் பார்த்துட்டு நம்ம என்ன இவங்களுக்கு அங்கேயே பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். அது கூட நாட்டுக்கோழி வச்சு தான் பிரியாணி செஞ்சு விற்கிறேன்னு சொல்லிச்சு. ஏண்டியா, என் தங்கச்சி முனியாண்டி விலாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காடி, போய் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஒன்று போய் சாப்பிட்டு வரலாமா? எங்களுக்கு தேவை பிரியாணி. நீ எங்கே வாங்கி கொடுத்தா என்ன? வீட்டில் செஞ்சா என்ன? ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா என்ன? உங்கள் தங்கச்சி அது யாரு? எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கடி. அவங்க பார்த்தா லட்சுமி. பார்த்ததா என்ன மாதிரி இருக்காங்களே? லட்சுமியா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி பொங்கல் கூட வந்திருந்தாங்களா இங்கே? ஆமாண்டி அவள் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து முனியாண்டி விலாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. எங்களை கூட கூப்பிட்டு திருவிழாக்கு. நம்ம அப்போ தான் வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்களா. அதான் சரி அப்புறமா வரண்டி அப்படின்னு சொன்னேன். நம்ம வேணா மத்தியானமா போகலாமாங்க? ஏக்கா, முனியாண்டி விலாஸுக்கு போனால் எல்லாமே இருக்குல்ல, காடை கவுதாரி நண்டு மீன் இறை எல்லாமே இருக்குல்ல அங்கே? ஆமாண்டி எல்லாமே தாண்டி அங்கே விற்கிறாளா. அப்போ இன்னைக்கு போகிறோம், ஒரு பிடி பிடிக்கிறோம். இங்கே பாரு, உங்களுக்கு வந்து 350 ரூபா தான் நாங்கள் தரணும். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னு வச்சுக்கேன், நீங்கள் தான் காசு கொடுங்க. என்ன எப்படி சொல்கிறாங்க? ஆமாம், 350 ரூபா தான் பட்ஜெட்டு. சரி பரவாயில்ல, ஒரு 2 கோலம் போட்டதுக்கு ஒரு விருந்தே வைக்கிறாங்கன்னா சரின்னு சொல்லலாமா? சரி, வீட்டிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துன்னு போகலாம். அங்கே வர நிறைய ஐட்டம் இருக்கும். போகும்போது 2 தூக்குச்சட்டி எடுத்துன்னு போகலாண்டி. எதுக்குடி? போகும்போது அக்கா தங்கச்சி இருந்தானே நமக்கு, நம்மளுக்கு அவங்க ஒரு அக்கா தானே. அந்த லட்சுமி அக்கா நமக்கு பாசத்தில் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் ரைஸில் குத்தி பட்டது எப்படி எடுத்துன்னு வருது? ஆமாம் தூக்குச்சட்டி எடுத்துன்னு நிறைய எடுத்துன்னு வரலாம். சரி கேட்டாக்க ஆட்டோ புக் பண்ணுங்க, கிளம்பலாம். இல்லடி பசங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு வரேன், சாயங்காலம் வந்தோன்னா சாப்பாடு கேட்குங்க. ஐயோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? போகிறது யார் கடைக்கு? உன் தங்கச்சி கடைக்கு. அங்கே நல்லா பார்சல் கட்டி தருவாங்க, நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். சாப்பாடுலாம் ஒன்றும் சேர்த்து அவ்வளோ தூக்கிக்குள்ளே போட்டு வா. ஆமாம், இப்போயே மணி ஆகி போச்சு 10க்கு மேலே. எப்போன்னு காத்து வந்தாலுங்க பிள்ளைங்க. இக்கா அவங்க சொன்ன மாதிரி வச்சு உள்ள வச்சுட்டு வா. நம்மளை விட நல்லாவே சமைக்கும் லட்சுமி. இன்னைக்கு போய் அங்கே சாப்பிடலாம். அப்படியே சொல்கிறீங்க? சரி, இதை எடுத்து வச்சுட்டு வரேன். நான் கூட சமைக்கணுமே இந்த வெயில்ல அப்படின்னு பார்த்தேன். கிளம்புங்க, ஆட்டோக்கு புக் பண்ணுங்கடி. ஃபோன்லேயே புக் பண்ணிட்டு வா. ஆமாம், புக் பண்ணு.